நீ ஒருவர்தானே, நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட உன் புத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட உன் புத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே என்னை பெருகச் செய்பவரே, தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே என்னை பெருகச் செய்பவரே. வாழ்க்கை பயணமெல்லாம் தெய்வமே என்னை பெருகச் செய்பவரே, நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, அவர் நீரொருவர்தானே, நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, அவர் நீரொருவர்தானே, பொய் சொல்லிட மனம் மாறிட புத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும், நீ செய்வதை தடுப்பவன் யாரும், தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே என்னை பெருகச் செய்பவரே, தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே என்னை பெருகச் செய்பவரே, தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே என்னை பெருகச் செய்பவரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இந்த மாலை வேளையிலே மகிமைப்படுவதாக. இந்த டெய்லி ஈவினிங் டிவோஷனில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 5 மாதங்கள் முழுவதுமாக தேவன் நம்மை கனிமணியை போல பாதுகாத்து வந்தார். இந்த 6வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியாக தேவன் பாராட்டினதான எல்லா கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் நன்றி செலுத்தலாம். இந்த புதிய மாதத்திலும் கூட தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்ம இதே இங்கிலீஷில் பார்த்தோன்னா, இங்கிலீஷில் நமக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது. நம்ம சில டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது ஐ வில் பிளஸ் யூ, ஐ வில் பிளஸ் தி அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதே நம்ம NIV அண்ட் ESVயை நம்ம பார்க்கும்போது ஐ வில் ஷியோர்லி பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழில் நமக்கு போடப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் பார்க்கும்போது ஷியோர்லி ஐ வில் பிளஸ் யூ, நான் உன்னை கண்டிப்பாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான்
ஆண்டவர் வந்து இந்த ஒரு புதிய மாதத்துல நமக்கு தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறாருங்க. நம்ம வேதத்துல பார்க்குறோம், ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை யாருக்கு ஆசீர்வாதமா கொடுத்தாரு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். தேவன் வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வந்து நான் இவ்வண்ணமாக நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஆபிரகாமினுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமை தேவன் வந்து அழைக்கிறார். அழைத்து அவருக்கு வந்து வாக்கு கொடுக்கிறார். அப்போ அவருக்கு பிள்ளை இல்லாத சமயத்தில் தேவன் வந்து ஒரு சந்ததியை கொடுப்பதாக தேவன் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாமினுடைய வயது 75வது வயதிலே தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், அது நிமித்தமாக உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொல்லி தேவன் வந்து வாக்கு கொடுக்கிறார். இதை நாம் ஆதியாகமம் 17ஆவது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு 99வது வயதாகும் பொழுது மறுபடியுமாக தேவன் அவரோடு கூட ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். அவருடைய அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். நம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம், உன்னை மிகவும் அதிகமாக பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்கிறார். இவருடைய 99வது வயதிலே ஆண்டவர் மறுபடியுமாக நான் உன்னை மிகவும் திரளான ஒரு ஜாதியாக நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்கிறார். நாம் இதை 21வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுதுதான் ஈசாக்கு வந்து பிறக்கிறார். ஆபிரகாமுக்கு 100 வயதாக இருக்கும் பொழுது ஈசாக்கு வந்து சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறக்கிறதை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த சாப்டரை எல்லாமே நம்ம கீழே வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து நடந்ததான எல்லா காரியங்களுமே வந்து நமக்கு தெரியும். வசனம் வந்து மிகவும் தெளிவாக வந்து போடப்பட்டிருக்கு. நம்ம வந்து 21ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது, ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, ஈசாக்கு பால் மறந்த நாளை ஆபிரகாம் வந்து பெரிய ஒரு விருந்தாக வைத்து அதை வந்து கொண்டாடினான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு தெரியும், ஆபிரகாம் வந்து ஈசாக்கு கிடைப்பதற்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து 25 வருடங்கள் காத்திருந்து ஈசாக்கை வந்து பெற்றுக்கொண்டார். அப்படி பெற்றுக்கொண்ட அந்த மகனை அந்த பால் மறந்த அந்த நாளை வந்து ஒரு விசேஷித்த விதமாக ஒரு ஃபெஸ்டிவல் போல ஆபிரகாம் வந்து அந்த இடத்துல கொண்டாடுகிறது வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ அவ்வளோ ஒரு அன்பாக ஒரு பாசமாக அந்த ஈசாக்கை வந்து ஆபிரகாம் வளர்த்து வந்ததை வந்து நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரியும், அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் வந்து எவ்வளவாக ஈசாக்கை வந்து நேசித்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது உங்க ஏக சுதனும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் வந்து ரொம்ப அதிகமாக நேசித்ததான ஒரு மகன் தான் வந்து ஈசாக்கு. அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். அவர் எப்படியாக சோதிக்கிறார்னா, அவருடைய பிள்ளை அவருடைய மகனாகிய ஈசாக்கை தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக ஆபிரகாமிடம் வந்து தேவன் வந்து கூறுகிறார். நம்ம 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இந்த இடத்துல வந்து மோரியா தேசத்துக்கு நீ போய் அங்க நான் உனக்கு காண்பிக்கிறதான ஒரு மலையில போய் நீ போய் ஈசாக்கை வந்து பலியிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். ஆக்சுவலா அந்த மோரியா தேசத்துல உள்ள அந்த மலையில பலியிட சொன்னதான அந்த மலை வந்து சாலமோன் வந்து தேவாலயத்தை கட்டினார் இல்லையா, அப்போ அந்த மலையின் மேல் தான் கட்டினார். நம்ம அதற்கு ஆதாரமா 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இங்கதான் ஆண்டவர் வந்து ஈசாக்கை பலியிடும்படியாக ஆபிரகாமுக்கு வந்து சொல்லுகிறார். அப்போ அதை வந்து ஆபிரகாம் வந்து செய்தான் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப அவர் வந்து காலம் தாமதம் பண்ணல.
ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நம்ம பண்ணிக்கலாம், ஆண்டவர் வந்து நம்மளை பலி செலுத்த சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு மாசம் கழிச்சோ இல்லை ஒரு கொஞ்ச நாள் கழிச்சோ ஒரு வருடம் கழிச்சோ இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈசாக்கை போய் நம்ம ஆண்டவருக்குன்னு பலியிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் வந்து கால தாமதம் செய்யல. அவன் வந்து உடனே வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் வந்து அதிகாலையில எழுந்து தேவையான அந்த ஆகாரம், துருத்தில தண்ணீர், அப்புறம் அந்த பலிக்கு தேவையான எல்லாமே தீவட்டி, அப்புறம் விறகு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவன் அதிகாலையிலே வந்து தன்னுடைய வேலைக்காரர்கள் கழுதை எல்லாத்தையும் கூட்டிட்டு அவர் புறப்படுகிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிந்ததுனால மாத்திரம் அவருக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கல. நமக்கு தெரியும் ஆபிரகாம் வந்து தேவன் சொன்னதான வார்த்தைக்கு வந்து அவர் கீழ்ப்படிந்து உடனே வந்து ஈசாக்கை கூட்டிட்டு போனாரு, அவர் பலி செலுத்தினார் அப்படின்றதெல்லாம் அது வந்து உண்மைதான். அவர் வந்து கீழ்ப்படிந்தார். அவர் எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தாரோ அதே அளவுக்கு அதற்கு மேல் அவருக்கு அதிகமாக கூட நம்ம சொல்லலாம், அதிகமாக அவன் தேவன் மீது விசுவாசம் வைக்கிறவனாக வந்து இருந்தார். நாம் அதற்கு ஆதாரமாக தான் அதே 22ஆம் அதிகாரத்துல நம்ம 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். அப்போ இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? ஆபிரகாம் வந்து நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நானும் ஈசாக்கும் மேலே போய் தேவன் வந்து பலி செலுத்த சொன்னார், ஆகவே நாங்கள் பலி செலுத்திட்டு நான் திரும்பி வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல, திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவர் வந்து தேவன் மீது ஈசாக்க தேவன் பலியிட சொன்னாலும் அவருக்கு தேவன் மீது இருந்ததான அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட நாங்கள் பலி செலுத்திட்டு நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை, நாம் 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆபிரகாம்கிட்ட வந்து ஈசாக் கேட்கிறாரு, அப்பா பலிக்கு தேவையான எல்லாமே இருக்கு, விறகு இருக்கு, தீப்பெட்டி இருக்கு, எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு, ஆனா ஆடு எங்க? பலிக்கு முக்கியமானது வந்து ஆடுதான், அந்த ஆடு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு 8வது வசனத்துல, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்ப இதிலும் அவருடைய விசுவாசம் வந்து விளங்குது. மகனே, நான் உன்னதான் வந்து பலி செலுத்த போறேன், ஆண்டவர் உன்னதான் பலி செலுத்த சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அந்த டயத்துல ஈசா கிட்ட சொல்லல. அதற்கு மாறாக அவர் வந்து ஒரு விசுவாசமான வார்த்தைகளை வந்து ஈசாக்கு சொல்றாரு. நீ வா மகனே, நீ கவலைப்படாத, ஆண்டவர் வந்து நம்முடைய தகன பலிக்கான அந்த ஆட்டை வந்து தேவன் பார்த்து கொள்வார், நமக்கு தகுந்த நேரத்துல வந்து அந்த ஆட்டை தேவன் தருவார், நம் பலி செலுத்துவதற்கு சரியான நேரத்திலே தேவன் நமக்கு ஆட்டை தருவார் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசமான வார்த்தைகளை அவர் வந்து ஈசாக்கு சொல்லுகிறது வந்து நம்ம பார்க்கிறோம். நம் கீழே உள்ள அந்த 9, 10 உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் வந்து பலி செலுத்துவதற்காக ஈசாக்கை வந்து ரொம்ப தயார் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். பலிபீடத்தை எல்லாம் வச்சிட்டு அதுக்கு மேலே விறகு எல்லாத்தையும் அடுக்கிட்டு அந்த விறகுக்கு மேலே தன்னுடைய மகனை வந்து கட்டி பலி செலுத்துவதற்காக அந்த விறகின் மேலே ஈசாக்கை தூக்கி வந்து வைக்கிறத பார்க்குறோம். பாருங்க, ஆபிரகாம் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அந்த காத்திருப்பினுடைய நாட்கள் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, அது ரொம்ப கடினமானது. ஆனால் அந்த 25 வருடங்களையும் அவர் காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் அந்த பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஈசாக்கை அவர் தேவனுக்கு முன்பதாக பலி செலுத்த போறான். ஆனா பலி செலுத்த சொல்லிட்டாரு, தேவன் பலி செலுத்த சொல்லிட்டாரு, நம்ம கண்டிப்பா அந்த ஈசாக்கை பலி செலுத்தி தான் ஆகணும், நமக்கு வேற வழியே இல்லை, ஸோ நம்ம பையன் வந்து நம்மளை விட்டு போயிடுவான் அப்படிங்கிறதான ஒரு கவலையோ ஒரு சோகோ வந்து அன்னைக்கு வந்து ஆபிரகாமை வந்து ஆட்கொள்ளலை. ஏன் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் இருந்ததோ அதே அளவுக்கு அவன் தேவன் மீது விசுவாசம் வைத்தான் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அவர் வந்து தேவன் வந்து ஆட்டை பார்த்து கொள்வார், நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்றது மாத்திரம் அவருடைய விசுவாசமா இல்லை. அதற்கு மாறாக நான் 25 வருடம் நான் காத்திருந்ததுனால் மாத்திரம் எனக்கு இந்த பிள்ளை வரல, தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் எனக்கு பிள்ளையை தந்தார். ஆகவே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி. ஆகவே இந்த வாக்கையும் தேவன் நிறைவேற்றி கொடுப்பார் என்கிறதான விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆகவேதான் அவன் தைரியத்தோடு ஆபிரகாம் வந்து ஈசாக்கை கட்டி பலி செலுத்துவதற்காக அந்த பலிபீடத்தின் மீது வந்து வைக்கிறான்.
அதுக்கு பின்பதாக நடந்தது நமக்கு தெரியும். ஆண்டவர் வந்து ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டின் மேல் கை போடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாம் வந்து அவன் அந்த பலிபீடத்துல ஈசாக்கை கட்டி வைக்கும் பொழுது கூட அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் என்ன தெரியுமா? என் மகன் நான் பலியிட்டதுனால என்னுடைய மகனாகிய ஈசாக்கு மரித்து போனாலும் அந்த மரித்தவனை உயிரோடு எழுப்பியாவது தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சந்ததியில நிறைவேற்றுவார் என்கிறதான விசுவாசம் வந்து இருந்ததுங்க. அதற்கு ஆதாரமாக தான் நான் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 19 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ பாருங்க, ஆபிரகாம் வந்து என்னுடைய மகனாகிய ஈசாக்கு நான் பலியிட்டது நிமித்தம் மரித்தாலும் தேவன் அவனை உயிரோடு எழுப்பியாவது என்னுடைய வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்த தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் அப்படின்றதை ஆபிரகாம் அறிந்ததினாலே அவன் வந்து விசுவாசித்தவனாக அவன் இருந்தான். அதுக்கடுத்து உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் கை போடாது. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ நம்ம பார்த்தோம், ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிந்ததுனால தேவன் வந்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு அப்படிதான் அந்த வசனம் வந்து சொல்லுது. ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிந்து வந்து ஈசாக்கை வந்து பலிக்கு ஒப்பு கொடுத்ததுனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அவனை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனங்கள் வந்து சொல்லுது. ஆனால் அந்த கீழ்ப்படிதலுடைய காரணம், அந்த கீழ்ப்படிதலுடைய ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னவா இருந்தது? ஆபிரகாமுக்கு விசுவாசமா இருந்தது. அது அவன் கீழ்ப்படிந்தவனாய் மாத்திரமல்லாமல் அவன் தேவன் மீது அதிகமாக விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அவன் கீழ்ப்படுகிறவனாகவும் விசுவாசம் வைக்கிறவனாகவும் மாத்திரமல்லாமல் தேவ பயம் நிறைந்தவனாகவும் இருந்தான். அன்றைக்கு ஆபிரகாமிடம் தேவனுடைய பயம், தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் இருந்ததுனாலதான் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் மீது அதிகமாக விசுவாசம் உள்ளவனாக வந்து இருந்தான். அப்படி அவன் இருந்ததுனாலதான் அவன் வந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். நம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஆபிரகாமை எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை ஆபிரகாமை வந்து ஆசீர்வதிக்கிறார். அடுத்து உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லுகிறார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவது மாத்திரம் அல்லாமல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரம் அல்லாமல் நீ யாரெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். சோ ஆபிரகாமை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். சோ உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். சோ ஆபிரகாம் தேவனுக்கு பயந்ததுனால, ஆபிரகாம் தேவன் மீது விசுவாசம் வைத்து ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால தேவன் ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கிறார். சோ ஆபிரகாமுக்கு மாத்திரம் கொடுக்கல, அவருடைய சந்ததிக்கும் கொடுக்கிறார். இப்ப வாசித்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவனுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல நான் ஆசீர்வதிப்பேன், நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். அப்போ உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்லாமல் உன்னுடைய சந்ததிகள் அவர்களுடைய சத்துருக்களுடைய வாசல்களை கூட அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, ஆபிரகாம் ஒருவன் தேவனுக்கு பயந்ததினாலும், ஆபிரகாம் ஒருவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினாலும்
ஆபிரகாம் ஒருவன் தேவனை விசுவாசித்ததினாலும் ஆபிரகாமுக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் கிடைத்தது. அப்போ நாம் என்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிறதான பயத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோமோ, நாம் என்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நாம் நடக்கிறோமோ, என்னைக்கு தேவன் சொல்லுகிறதான ஒரு வாக்கு தத்துவத்திற்கு சாத்தியம் இல்லாத காரியங்களை கூட நாம் சாத்தியப்படும் தேவனால் இதை சாத்தியமாக்க கூடும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோமோ, அப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை நமக்கும் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நமக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய சந்ததிக்கும் தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சாம் கோரெங்கே அங்க்ரா என்கிறதான ஒரு நபர் சொல்லுகிறார், God appeared to Abraham, called him out of his kingdom, established a relationship with him, and blessed him. God's eternal covenant with Abraham today is the bedrock of Christian faith. The benefits of this covenant are available to every child of God through Jesus Christ. அப்படின்னு சொல்லுகிறாங்க. இது வாசிக்கும் போதே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஆபிரகாமை தேவன் அவர்களுடைய உறவினர்கிட்ட பிரித்து அவரோடு கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து ஒரு நித்தியமான உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த நித்தியமான உடன்படிக்கை இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தின் அடித்தளமா இருக்கு. அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறதான நமக்கு அது ரொம்ப அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த நபர் சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாமுக்கு இருந்ததான அந்த கேரக்டர் நம்மள்கிட்ட இருந்தது அப்படின்னா தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே நமக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். 3 காரியம்தான், ரொம்ப ஒரு கஷ்டமான காரியங்கள்லாம் கிடையாது. தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் நமக்கு வேணும். அவர் எந்த வார்த்தைகள் சொன்னாலும், எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் உடனே நாம் கீழ்ப்படிய கத்துக்கணும். ஆண்டவர் ஒரு வாக்கு, கடினமான சூழ்நிலைகளில ஒரு வாக்கு கொடுப்பார், ஆனால் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகளா இருக்கலாம், ஆனாலும் தேவன் அதை நடத்தி கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் இங்க நாம் வாசித்ததான இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். நம்ம வாசிக்கிறோம், தேவன் நமக்கு வாக்கு கொடுப்பாரே, ஆனால் அந்த சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நம்மை அவர் கைவிடாத தேவன் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ இந்த 6வது மாதத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு திட்டம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், ஷியோர்லி பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ கண்டிப்பா இந்த மாதத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில இந்த பாட்ல நமக்கு ஒரு பிளெஸிங் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அந்த காரியங்களை தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதற்கு 3 காரியம் நாம் கண்டிப்பா செய்யணும். நாம் அதை செய்தோமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிறதற்கு எந்த ஒரு சந்தேகமே இல்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you.